கேப்டனை மாரி ஒரு உத்தமனும் கிடையாது, ஒரு நல்லவரும் கிடையாது, ஒரு தூய்மையான ஆள் இனிமேட்டு வரவும் முடியாது. ஆனால் நடிகர் சங்கத்தையே ஒரு கடனில் இருந்து தவசி படத்தில் சொல்லுவார் ஒரு வசனம், துளசி கூட வாசம் மாறும், ஆனால் தவசியோட பேச்சு மாறாதுன்னு சொல்லுவார். இன்றைக்கும் அவர் நீடாத வாழ்ந்துட்டு தான் இருக்கார் மக்கள் மனசில். ஆனால் அந்த கடவுள் இன்றைக்கும் அவருக்கு பேரான பேர் இழப்பை கொடுத்து இருக்கார். இருந்தாலும் அந்த மக்கள் மனசில் கோடான கோடி மக்கள் மனசில் அவர் நின்று இருக்காரு, எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை போல் ஒரு உத்தமர் கிடையாது, நல்லவரும் கிடையாது. ஆனால் இதுமாரி ஒரு நடிகனும் பிறக்கவே முடியாது. சிவாஜி சாரை சொல்லலாம், ஆனால் அடுத்த பிரிவி ஒன்று இருந்தால் இவரை போல் யாருமே நடிக்கவும் முடியாது. ஆனால் தமிழுக்காண்டியே உழைச்ச ஒரே நடிகன் இவர் தான். அவர் கண்டிப்பாக எல்லார் நடிகர் இருக்கார், ரஜினி இருக்கார், கமல் இருக்கார், எல்லாரும். ஆனால் தமிழில் நடித்த ஒரே நடிகர் கேப்டன் மட்டும்தான். மொழி மாற்றங்கள் செஞ்சுருப்பாங்க, இருந்தாலும் தமிழுக்காண்டி தாயகம் படம், செந்தூர பூவே, செந்தூர பாண்டி, எவ்வளோ படம் அது எல்லாம் நடிச்சு தமிழகத்துக்காண்டியே ஒரு உயிரை கொடுத்த ஒரு மகா நடிகன் யார் சொன்னால் என் கேப்டன் தான். அவரை மாரி ஒரு யாருமே கிடையாது. கர்நாடகாவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம், வீரப்பனை இது பண்ணாங்க அது பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தில் அவர் உண்மையை சொன்னார், நன்மையை செஞ்சார், எல்லாத்தையும் பண்ணார் அவர். ஆனால் இருந்தாலும் தமிழுக்காண்டி உயிர் கொடுத்த ஒரே மகா தமிழன் என் கேப்டன். அவர் மாரி ஒரு தமிழ் நடிகை இந்த தமிழ்நாட்டில் பிறக்க வாய்ப்பே கிடையாது. அவர் பல்லாண்டு வாழ்க, மறுபிறவி கர்ணன் ஒரு எடுத்தான். அந்த நான் கொடுத்து கரங்கள் செவந்து போச்சு, அவர் உள்ளங்கையும் செவந்து போச்சு, மனசும் செவந்து போச்சு. அவரை மாரி ஒரு உத்தமர் இனிமேட்டு பிறக்கவே முடியாது. கண்டிப்பாக கர்ணனு கூட மறுபிரிவினா கேப்டன் தான் அவர். கண்டிப்பாக அவரை மாரி உள்ளங்கை அவர் கொடுத்து செவந்துட்டார். ஒரு நடிகர் தூய்மையாக எங்கள் வீட்டில் கஷ்டம் சொன்னால் அவர் தேவையில்லை வாப்பா, சரி இந்த அப்படி அவர் கொடுக்குறதுக்கும் தெரியாது. இந்த கை கள்ளழகர் படத்தில் சொல்லியிருப்பார், இந்த கையில் எடுத்து கொடுப்பார், இந்த கையில் மாற்றாதே சொல்லுவார். அவர் கேட்பாங்க, பக்கத்தில் இருக்க மணிவண்ணு கேட்பார், ஏன் இந்த கையிலேருந்து அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த கைக்கு மாற்றக்குள்ள அந்த கை மனசு மாறிடும், அது தேவையில்லை. கைக்கு கை மாறும் பணமே, ஆனால் பணம் பற்ற நினைக்குதே குணமே. அப்படி போல் நினச்ச ஒரே கேப்டன் எங்கள் கேப்டன். கள்ளழகர் படத்தில் அவர் சொல்லியிருப்பார். அவரை மாரி ஒரு உத்தமரும் ஒரு நல்ல ஒரு 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6. ஆனால் கேப்டன் மனசில் எல்லாமே நல்லது தான், எல்லாமே அவர் நல்லது நினச்சாரு. அவங்க குடும்பம் நீடூடி வாழணும், இனிமேட்டு அவங்க தலை நல்லபடியாக இருக்கணும் எல்லாமே. அவர் கண்டிப்பாக அதே போல் அவர் ஃப்ரெண்டு ராவுத்தர் சார், ஆசை இப்ராஹிம் ராவுத்தர், அதே போல் அவர் நான் எல்லாரையும் வாழ வச்சுருக்காரு. சரத்குமாரை வாழ வச்சுருக்காரு, மன்சூர் அலிகானை வாழ வச்சுருக்காரு, எல்லாரையும் வாழ வச்சுருக்காரு. அவர் ஒரு கேரக்டர் கொடுங்க பரவாயில்ல, எனக்கு கொடுத்த கேரக்டரு அவருக்கு கொடுங்க, அவர் நடிக்கணும் சொன்ன ஒரே உத்தமர், ஒரு நல்லவர், ஒரு வல்லவர். வல்லரசு படத்தில் அவர் ஒரு இந்திக்காரனுக்கு ஒரு நடிக்கிற இதுவாக வாய்ப்பு கொடுத்தா அந்த படத்தில் பெரிய புகழை எடுத்தார். அவர் அந்த பேர் இன்றைக்கும் நீடூடி வாழும். அவர் கண்டிப்பாக அவரோட பேரிழப்பு இந்த நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய ஒரு துயர்வை கொடுக்குது. தலைவன் யாரும் வர முடியாது, வர வாய்ப்பே கிடையாது. தலைவனை தவிர வேற யாரும் வர முடியாது. கர்ம வீரர் காமராஜர், கருப்பு எம்ஜிஆர் சொன்னாங்க, ஆனால் மறுபிறவி இவர் தான். கண்டிப்பாக இவர் இன்றைக்கும் அவங்க வீட்டுக்கு போனால் சோறு இல்லைன்னா சொல்லாத ஒரே ஆள் இவர் தான். சாப்பிட்டீங்களா வாஞ்சிநாதன் படம் நான் வேலை செஞ்சேன், பிளம்பர் வேலை செய்கிறேன். நான் கையை கொடுத்தாரு, எனக்கு கையை கொடுத்து என்னப்பா ஹாப்பி நியூ இயர் சொன்னேன். தமிழில் சொல்லு, புத்தாண்டு வாழ்த்துக்குன்னா ஹாப்பி நியூ இயர் தமிழில் சொல்லு. தமிழுக்கே அந்த ஒரே தங்க தளபதி அவர், கேப்டன் அவர். கண்டிப்பாக அவர் மறுபிறவி. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க, உங்கள் பேர்? நான் அன்னை சத்யாநகர், ராமாபுரம், சென்னை. கண்டிப்பாக அவரோட பேரிழப்பு என்னால் தாங்கவே முடியல. ஒருத்தர் பேசுங்க சார். தேங்க்யூ சார். எங்கள் கேப்டனுக்காக நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் கேப்டன் கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக சொல்லி ஒரு விழா நடத்தினார். ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த தைரியம் யாருக்கும் கிடையாது நடிகர் சங்கத்தில். ஆனால் விஜயகாந்த் பண்ணார். ஆனால் அவருக்கு இந்த இடத்துல ஒரு இடம், பீச்சில் ஒரு இடம் கட்டினாங்க. ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். சினி ஃபீல்டுலேயும் நடிகர் சங்க கடன் அடைச்சார் அவர் தான். எம்ஜிஆர் நடிகர் சங்க தலைவர் வந்திருக்காரு, சிவாஜி இருந்திருக்காரு. ஆனால் அந்த கடனை யாராலையும் அடைக்க முடியல. ஆனால் எங்கள் கேப்டன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கடனை அடைக்க முடிஞ்சுது. கடனை மட்டும் அடைக்கல, அவர் கடனை அடித்து நலிஞ்ச கலைஞர்களுக்கு
நிதி உதவியும் பண்ணார். அந்த நிதியை வச்சுட்டு வந்தார் அவங்களாம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்டவருக்கு நடிகர் சங்க கட்டத்தில் அவர் பேரை வைக்கணும் எங்கள் கோரிக்கை. எங்கள் கட்சி சார்பாக கிடையாது, நாங்கள் நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் பேரை வச்சே ஆகணும். அதேமாரி எங்களுக்கு அரசாங்கம் இடம் தரல, நாங்கள் அது போச்சு. ஆனால் எல்லாருக்கும் ராஜாஜி ஹாலில் இடம் கொடுத்தாங்க, ஆனால் எங்களுக்கு இங்கே கொடுத்தாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு அம்மா சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மாவே நான் ஈஸியாக பார்த்துட்டேன், என் காது பட கேட்டாது, ஆனால் இவரை போய் என்னால் பார்க்க முடியலன்னாங்க. அப்பயே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. எங்கள் கேப்டனுக்காக நான் உயிரே தருவோம். கேப்டனுக்காக எங்கள் கேப்டன் மாரி ஒரே ஒரு நடிகர், ஒரு தயாரிப்பாளரோ இல்லை ஒரு டைரக்டரோ யாராச்சும் இவர் இப்படி பண்ணிட்டார் ஒருத்தர் சொல்கிறாங்களா? ஒருத்தரும் சொல்ல. ஆனால் இந்த மீடியா தான் எங்கள் கேப்டனை ரொம்ப அழிச்சுது. உண்மையிலேயே மீடியா மட்டும்தான் விஜயகாந்த் எது பண்ணாலும் இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணிட்டார். காவிரி பிரச்சனைக்கு அவர் தான் வந்தார், கார்கில் போருக்கு அவர் தான் வந்தார், இலங்கை தமிழுக்கு அவர் தான் வந்தார். வேற யார் வந்தாங்க சொல்லு? இது வரலையும் எல்லாருமே சரி நாங்கள் இங்கே சாப்பிட்டோம். கேப்டன் வந்ததுக்கு அப்புறம் தான் சினிஃபில் எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே சோறு போட்டார்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் கேப்டன் மட்டும்தான் பண்ணார். ஆனால் கேப்டன் உடம்பு சரியில்லை, அவள் தான் அப்படியே இருந்தார். ஆனால் எல்லாருமே சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. எங்கள் கேப்டன் யார்கிட்டையும் சம்பாதிக்கல. ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர் வந்து கூட என்ன சொல்லுமா சொன்னார், அந்த அம்மா 7 எம்எல்ஏ வாங்குவாங்க, 10 எல்லா எம்எல்ஏ தரேன், நாட்டுக்கு நல்லதே பண்ணு தான் சொன்னாங்க. எங்கள் கேப்டன் சொன்னார். அந்த பேட்டி இந்த டிவியில் இருக்குது, இந்த மீடியாவில் இருக்குது, அதை எடுத்து போடுங்க. நீங்கள் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு, எல்லா எம்எல்ஏ நானே அமுச்சு வைக்கிறேன், ஆனால் நாட்டுக்கு நல்லது நடந்தால் சரின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் கேப்டன் சொன்னார், வீடு தேடி ரேஷன் வாங்க சொன்னாங்க. எல்லாம் கேவலமாக பேசினாங்க. இன்றைக்கி ஆந்திராவில் நடக்குது, ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணுறார் வீடு தேடி ரேஷன். எங்கள் கேப்டன் சொன்னான், எங்கள் கேப்டன் சொன்னார் பசு மாடு நான் வீடு தேடி தருவேன்னு சொன்னார். தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் பகுதிக்கல செயலாளர் குணா அவர்கள், கேப்டன் குணா. என்னோடய பேரே வந்து கேப்டன் குணான்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கேப்டன் குணா அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து கேப்டனால் உருவாக்கப்பட்ட இந்த கேப்டன் குணா என்றுமே கேப்டனோடு ஒன்றிணைந்து நான் தேமுதிகவை இன்னும் மேலும் வளப்பெறச் செய்து அந்நியாரின் கரகத்தை அந்நியாருடைய கரகத்தை வளப்படுத்துவேன். பார்த்திங்கன்னா நம்ம விஜயானந்தன் அவர் வந்திருக்காரு. இவரெல்லாம் பார்த்திங்கன்னா கேப்டன் ஷூட்டிங்லேருந்தே நம்ம அண்ணன் கூட வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பியாக இருந்து கேப்டனோட ஒன்றே இருந்து பயந்து நாங்கள் 2 ஒட்டுக்கே இருக்கிறோம். இன்றைக்கி வந்து கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே என்னை சார்ந்து பார்த்திங்கன்னா என்னோடய குடும்பத்தில் ஒரு அண்ணன் இழந்துட்டா எப்படி இருக்குமோ அதோட தாகத்தை வந்து எனக்கு இன்றைக்கி வந்து என்னையோட குடும்பத்து சார்பாக எனக்கு வந்து எல்லாருமே இரங்கல் தெரிவித்தாங்க. எனக்கு கேப்டனுக்காக இரங்கல் தெரிவித்த நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் அனைத்து என் சொந்தங்களுக்கும் தேமுதிக உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த கால் பணியை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து இனிமேல் யாருமே பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் வந்து இந்த ஜென்மத்தில் இந்த ஈடில் யாருமே இனிமேல் பார்க்க முடியாது, இனிமேல் வரவும் முடியாது. அதனால் கேப்டன் புகழ் இருக்கும் வரை இந்த பயணம் என்றுமே எங்கள் தொடரும் என்று அனைவருமே கேப்டன் பாதத்தை தொட்டு வணங்கி அஞ்சலி செலுத்துமாறு அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.